Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 வெப் டெக்னாலஜிஸ் சப்ஜெக்ட்ல இன்ட்ரடக்ஷன்ல வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படி டாபிக் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கும். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. Let's move to the topic. என்னன்னா 2020ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து மோஸ்டா COVID-19னால க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த ரீசன் என்ன நடக்கும்னா பெருசா டீச்சிங்ன்ற விஷயமே இல்லாம போயிட்டு இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு மேனுவலா டீச்சிங்ன்றது இல்லாம போயிருக்கும். டீச்சர்ஸ் சென்னையில இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரெண்ட் சிட்டிஸ்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்க சினாரியோ கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு டீச் பண்ணணும், ஆனா டிராவல் அப்படின்றது இங்க பாசிபிள் கிடையாது. இந்த டைம்ல தான் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. லைக் ஜூம், கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இந்த மாதிரி. இந்த வீடியோல இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். Video conferencing is a technology that allows two or more people in different locations to communicate in real time using audio, video and the internet. Video conferencing technology இது என்ன பண்ணும்னா different location இருக்கக்கூடிய peoples வந்து communicate பண்ண help பண்ணும் with the help of audio, video and internet. It enables participants to see each other, hear each other and even share screens or files during the meeting. இது என்ன பண்ணும்னா participants வந்து ஒண்ணா பார்க்க முடியும், அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்க முடியும், ஆடியோ கிளியரா இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்கிரீன்ஸோ ஃபைல்ஸோ நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும் மீட்டிங் அப்ப. வீடியோ கான்ஃபரன்சிங் enables real-time audio-visual communication between two or more people at different locations using the internet. எக்ஸாம்பிள் ஜூம், கூகுள் மீட்லாம் வந்து ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படி ஒரு விஷயம் இருக்கும். இந்த விஷயத்தை எனேபிள் பண்றதுதான் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சில இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அது RTP, ரியல் டைம் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். அது வந்து அடிக்வேட்டான பேண்ட்வித் தேவை. அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து நல்லா இருந்தாதான் வீடியோ லேக் ஆகாம, லைக் அந்த நம்ம அப்லோட் பண்றதுமே வந்து லேக் ஆகாம கிடைக்கும். ஸோ அதனால ப்ராப்பரான பேண்ட்வித் இருக்கணும். கோடெக் கம்ப்ரஸர் ஒரு டீகம்ப்ரஸ் சொல்லுவாங்க. இது எதுக்காக இருக்குன்னா லார்ஜ் ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளால ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப டைம் இருக்கும் ரீசனால ஆர் இன்டர்நெட் இஷ்யூனால. அப்ப இந்த கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணா ஹெல்ப் பண்ணும் அதோட சைஸை குறைக்கிறதுக்காக. அண்ட் இந்த சிக்னலிங் ப்ரோட்டோகால்ஸ் SIP, WAV, RTC இதெல்லாம் இருக்கு. இது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். RTP stands for Real Time Transport Protocol. இது என்ன பண்ணும்னா ஆடியோ அண்ட் வீடியோ டேட்டாவை வந்து இது கேரி ஆன் பண்றதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடனா RTPயோட தான். இது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம அந்த வாய்ஸ் மூலமா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் நீங்க வந்து என்னன்னா கண்டினியூஸா பேசிட்டு இருக்கீங்க, உங்க வாய்ஸ் எல்லாமே ஒரு டிஜிட்டல் டேட்டாவா கன்வெர்ட் ஆகுது. இந்த டேட்டா என்ன ஆகும்னா ஸ்மால் பேக்கேஜா டிவைட் ஆகும். இந்த பேக்கேஜ் டிவைட் ஆனது ஒரு ஆர்டர்ல போயிட்டு தான் ரிசீவருக்கு ரீச் ஆக முடியும். இது வேற ஆர்டர்ல ரீச் ஆச்சுன்னா கம்யூனிகேஷன் லேக் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த விஷயத்த பண்றதுதான் RTPன்னு சொல்றாங்க. கீழே இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பேக்கெட் ஃப்ளோ வந்து RTPயோட இருக்குது, இங்க வித்தவுட் RTP கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் 1 2 3 4 5 6 அப்படி இந்த மாதிரி லைனா சொல்ல இது RTPயோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா இது ப்ராப்பரா ரிசீவ் ஆகும். இல்ல எனக்கு இங்க RTP கிடையாதுன்னா இது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் அண்ட் அந்த வாய்ஸ் வந்து கிளியரா போய் ரீச் ஆகாது. ஸோ இதுதான் RTP பண்றதோட வேலை. SIP stands for Session Initiation Protocol. SIP does not carry the audio or video. அதாவது ஆடியோவையோ வீடியோவையோ இது கேரி அவுட் பண்ணாது. இன்ஸ்டெட் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கம்யூனிகேஷன் செஷனை ஸ்டார்ட்டோ மேனேஜோ எண்டோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலை கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த கால் நம்பரை நீங்க டயல் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கிறத கனெக்ட் பண்ணணும் அண்ட் எண்ட் ஆஃப் த இந்த 3 ப்ராசஸ்லுமே ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது தான் SIPன்னு சொன்னோம். RTP என்ன பண்ணோம்னா ஆடியோவையும் வீடியோவையும் ரெஸ்பான்சிபிளா பார்த்து, SIP என்ன பண்ணோம்னா காலை கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், எண்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் எண்ட் பண்ணணும். WebRTC stands for Web Real-Time Communication. It allows browsers and apps to support audio, video and data sharing directly, often without installing extra software. அதாவது இது வெப் ரியல் டைம் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா எக்ஸ்ட்ரா எந்த சாஃப்ட்வேரையுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணாமலேயே உங்களுக்கு ப்ரௌசரோ அண்ட் இந்த அப்ளிகேஷனோ ஆடியோ வீடியோ டேட்டாவெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் டைரக்டாவே. இதுதான் WebRTC பண்ற வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குரோம்ல கூகுள் மீட் செஷனை ஜாயின் பண்றீங்கன்னா WebRTC என்ன பண்ணும்னா ரியல் டைம் கம்யூனிகேஷனை நீங்க கூகுள் மீட் இன்ஸ்டால் பண்ணாமலேயே நீங்க குரோம்ல வச்சு இந்த ரியல் டைம் கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணி கொடுக்கும்.
இதுதான் வெப் ஆர்டிசி அப்படின்னு சொல்றாங்க. Now, what challenge them? Which technology is responsible for reducing the size of video before sending it over the internet? இந்த 4 ஆப்ஷன்ல இதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.